உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்வோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் வாசம் செய்வோம். நல்ல சட்டமாய் எங்கள் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உமக்கு சிங்காசனம் நல்ல சத்தமா உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். Oh
ஓசன்னா தூயரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி சர்வ வல்லவர் நீரே தூயரே. நமக்கர சங்கரல வல்லவர் நீரே தூயரே தூயரே. சர்வ வல்லவர் நீரே தூயரே. ரெண்டு கைகள் தூயரே சர்வ வல்லவர் நீரே ஆதிரே துதி உமக்கே ஆமென். ஆதிரே துதி உமக்கே ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி ஒரு நிமிடம் அவரை வரவேற்க சர்வ வல்லமையுள்ளவர், மகிமையானவர், மகத்துவம் நிறைந்தவர், அந்த ஆட்சியை பொருத்தி நல்ல கையை தட்டி தூயரே சர்வ வல்லவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி தூயரே தூயரே தூயரே. நீரே ஆத்திரரே துதி உமக்கே ஆமென். நீங்கள் உயர்த்தி எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஆத்திரரே துதி உமக்கே ஆமென். ஆத்திரரே துதி உமக்கே ஆமென். நல்ல கைகளை தட்டி நல்ல பாத்திரரை தேவன் நல்ல கைகளை தட்டிக்கிறீர்கள். Thank you, Jesus. பாத்திரரே துதி உமக்கே ஆமென். தொடர்ந்து ஆளுகை செய்யலாம். எங்களுக்கு தாங்கி கொள்ளட்டும். மூலமாக இருக்கிறோம் அல்லது ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். உபவாசத்தின் 7வது நாள் கடைசி நாள். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை. ஆமென். தேவன் நம்மளை நேர்த்தியாய் செம்மையாய் சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டிய சரியான வார்த்தைகளையும் வேண்டிய சரியான தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் நமக்கு வேண்டிய சரியான உபதேசத்தை கொடுத்து கர்த்தர் நம்முடைய சபையும் சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திர கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தேவ சமூகத்துல அவன் ஆர்வத்தோடு ஆமென் அந்த ஆராதனை தொடங்கும் பொழுது தேவ சமூகத்துல அமர்ந்து ஆராதிக்க முடியாது வாஞ்சையாய் வருகிறவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. நானே திரும்பவும் சொல்றேன், அதற்கு குறித்த நேரம் வந்ததுங்கிற வார்த்தை சரியாக குறித்த நேரத்திற்கு வந்த உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். தேவனுக்காக அவருடைய காரியத்துல சரியாக நிற்கிற நமக்கு தேவன் எல்லாவற்றையும் சரியாக அதினது காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து சில தெரிந்த பாடல்களை உற்சாகமாய் நாம் கைகளை தட்டி பாடலாம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையை. இந்த பாடலை சேர்ந்து நல்ல உற்சாகத்தோடு கைகளை தட்டணும். அன்னைக்கு சொன்னதுதான், நல்ல கைகளை தட்டணும். இந்த கையை வலது கை இடது கை நீங்க ஒப்பு கொடுக்கும். ஆமென். ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஒரு சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த சத்தம் வானத்தின் மதகுகளை திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். நல்ல சேர்ந்து உற்சாகமாய் நாம் கைகளை தட்டி
பிசாசு உட்காந்து அப்படியா பாடுறேன்னு கேட்டுருவனோன்னு சொல்லிட்டு நீங்க மெதுவா உங்களுக்குள்ளேயே பாடுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை உயர்த்துகிற உயர்த்தல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமா தேவனை உயர்த்த வேண்டும். ஆவே எல்லா நாமத்திற்கும் மேலாக ஒரு நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே நாமத்தை உயர்த்துறாருன்னா அவர் வீட்டுக்கு கொண்ட பிள்ளை நம்ம உயர்த்தாம இருந்தா எப்படி இருக்கும்? ஆவே எவ்வளவு முடியுமோ, அதாவது தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்மளை அறியாமல் நமக்குள்ளாக இருந்து பொங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் நமக்குள்ளாக இருந்த ஆவியில பலன் பொங்கி எழுத வேண்டும். கரங்கள் நமக்கு தெரியாமையே அவ்வளவு வேகமாய் தட்ட வேண்டும். அதுதான் நம்ம ஆவிக்குள்ளாகி தேவனை ஆராதிக்கணும். ஆமே கொஞ்சம் மாம்சமும் கொஞ்சம் ஆவி கலந்து ஆராதிக்கிறதா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. முழுமையாக தேவனை ஆவி நிரம்பி ஆராதிக்கணும். அவர் ஆவியான தெய்வமாய் இருக்கிறபடியினால் நாமும் ஆவிக்குள்ளாக இணைந்தால்தான் அவருடைய காரியத்தை புரிந்து கொள்ளவே முடியும். ஏன்னா ஏதோ நடக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும், புரிய முடியாது. ஆமே நல்ல ஆவியில் நிரப்பப்படுவதற்கு, ஆவிக்குள்ளாக போறதற்கு சிந்தையை ஒருநிலைப்படுத்தி, எதையாவது சிந்திக்காம எதையாவது யோசிக்காம சிந்தையை ஒருநிலைப்படுத்தி சிலுவையில் தொங்கின தேவனை தரிசிக்கிறவர்களாய் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மீண்டும் நல்லா சேர்ந்து எல்லா சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லும் பொழுது இந்த சபையில பாடுகிற சத்தத்தை கேட்டு பரலோகமே திரும்பி பார்க்கும்படியாய் வைராக்கியம் உள்ளவர்களாய் பாட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடலாம். எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார். Yeah.
உங்களுடைய எல்லா தாகத்திற்கும் கண்மணியை பிளந்து தண்ணியை தருகிற